ஏய் அடா சமூக கருத்து நம்ம சொல்லுவாங்க போல இருக்கு. சமூக கருத்தா? சில பேத்துக்கு சில உண்மைகள் தெரிய வேண்டியிருக்கு, அதுக்காக தான் இப்படி. போக போக உனக்கே புரியும். இவன்ட்ட என்ன சொல்கிறது? இறைவா நீயேதாயா? ஆன்மான்றீங்க, என்னென்னமோ சொல்ல வரீங்க. சமூக கொலைகளாக இருக்கீங்க, அதை பற்றி தான் சொல்லுங்க. சமூக கொலைகளா? கொலைகள் அது எப்படி தடுக்கிறதுன்னு நான் தெரியல. முதல்ல தற்கொலைகளை தடுக்கிறத பற்றி நம்ம பேசலாமா? பேசலாமே. அதெல்லாம் ஒரு பாவச் செயல் தான். அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? உன்னோட கருத்து என்ன? இந்த தற்கொலையெல்லாம் நடக்குதுல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிற? அவன் வாழவே பிடிக்காம அதுக்கோசரம் சாகுறான்னு நினைக்கிறேன். இறைவனோட கருணையை புரிஞ்சுக்க தெரியாதனால தான் அந்த தற்கொலைகள்லாம் நடக்குது. தன்னைத்தானே உணராத ஒரே காரணத்துக்காக தான், தன்னைத்தானே தெரிஞ்சுக்காதனால தான் இந்த மாதிரி உயிர்கள்லாம் தற்கொலையில் ஈடுபடுது. அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உயிரை படைக்கிறதுக்காக இறைவன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. எங்கே இருந்து அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு உயிர்னா எப்படி தோன்றுதுன்றது உனக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா தெரிஞ்சு போய் பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சுக்க. இது வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஒரு ஆண் மகனோட உடம்புல இருந்தும் ஒரு பெண் மணியோட உடம்புல இருந்தும் சேர்க்கப்பட்ட இந்த உடலை அது தானாலாம் சேராது. செல் டிவிஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, சரியா? ஒரே ஒரு செல் தான் என்ன, ஒரு 1 டேஸ்க்குள்ளே அது 100 மடங்காக பெருகும். அந்த செல் டிவிஷன் அப்படி. அது போக அதுக்கப்புறம் தான் ஒரு எம்ப்ரையோன்ற ஒரு ஃபார்மேஷன் வருது. அந்த எம்ப்ரையோ ஃபார்மேஷனுக்கு அப்புறமேல் தான் ஒவ்வொரு படிநிலையும் கை, கால், ஹார்ட்டு எல்லாத்தையுமே இறைவன் படைக்கிறாரு. இந்த மாதிரி கை, கால் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இறைவன் படைக்கிறத ஏதோ இவங்க செஞ்ச மாதிரி அசால்ட்டாக ஒரு தூக்கு கயிறுலையோ அல்லது ஒரு விஷம் குடிச்சோ இல்லை கையறுத்தோ மேலேருந்து கீழே விழுந்து இந்த மாதிரி பல விஷயங்களில் சாகுறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பு தான் வருது. துக்கம்ன்றதை விட சிரிப்பு தான் வருது. ஏன்னா எல்லாத்தையுமே படைச்சி கொடுத்த இறைவன் இன்னும் கூப்பிடலை, சரியா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குது பிறப்பில். அந்த பிறப்போட நோக்கம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் நம்ம வாழ்வு முழுமை அடையாது. அது தெரியுதா? ஒரு வாழ்க்கை முழுமை அடையணும்னா அவன் யார், அவன் எதுக்காக பிறந்தான், அவன் அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் அந்த வாழ்க்கை முழுமை அடையும். அது தெரியாமையே தன் உயிரை மாச்சுக்கிறது அதை பார்த்தா உண்மையிலே சிரிப்பு தான் வருது. இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் இறைவன் கேள்வியாக கேட்பார் நம்மளை, சரியா? இதுக்காக அவனை படைச்சு அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு விஷயம்னாலும் இறைவன்ட்ட நம்ம போய் நிற்கணும்டா. அவர் நமக்கு சொல்லித்தர மாட்டேன்னு எதையுமே சொல்லலை. நம்ம என்ன கேட்குறோமோ அதை தான் அவர் கொடுக்குறாரு. நீ சாவு வேணும், அந்த சாவையும் கொடுத்து அவர் அவ்வளோதாலப்பா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதையும் கொடுப்பாரு. அவர்கிட்ட கேட்குறத எப்படி கேட்கணுன்ற விஷயங்கள் இருக்குது. அவரவே கேட்டோம்னா உனக்கு எல்லாத்தையுமே கொடுப்பாரு. அதுக்கு தான் சொல்கிறாங்க ஆசைப்படாத ஆசைப்படாத அப்படின்ட்டு. ஆசைப்படுறதை பற்றிலாம் நான் பேசுகிறது இங்கே வரலை. இறைவனோட கருணையை பார்க்குறதுக்கும் நம்ம அந்த கருணையிலேருந்து நம்ம எப்படி வெளிப்படணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் தான் இந்த வீடியோ எல்லாமே, சரியா? ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு உழப்பலை கொடுக்குறாங்க. எல்லாருமே எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஆனால் சமூகத்துக்கு ஒரு உண்மையான விஷயம் புரியணும், ஒரு கருத்து தெரியணும் அப்படின்றதுக்காக இதை என்னோட செயல் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா எல்லாத்தையுமே இறைவன் தான் செய்கிறாரு. ஒரு அணுவை அசையணும்னா அந்த இறைவன் நினச்சாதான் அசையும். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிறது தான் டாப்பிக்கு. அந்த இடத்துல போய்கிட்டு இப்போ இதையும் நான் என் மூலியமாக இறைவன் சொல்கிறாரு அப்படின்னு நான் எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புகிறேன். படிச்சிருக்கேன்டா தம்பி, பிசிஏ படிச்சிருக்கேன்டா. படிக்கிறப்பே எங்கள் வாத்தியாரோட ஒரு பொறின்னு தான் சொல்லணும். இடைக்கலைனா என்ன, பெண்கலைனா என்ன, சுழுமுனைனா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். அதுக்கப்புறம் தான் அடுத்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், ராம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அகத்தியர் பாடலை முதலாக போட்டு காமிச்சான், மனமது செம்மையாக. அந்த அகத்தியர் பாடல் மூலியமாக எனக்கு ஒரு சில புரிதல்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேடி தேடி கடைசியாக இறைவன்ட்டு தான் நின்னேன். நீ ஏன் சொல்லுப்பா, இன்னும் தேடிலாம் அலையிற மாதிரிலாம் இல்லை. இதெல்லாம் எதனாலனா அறிவை கொண்டுட்டு வெளியே போனோம்னா போய்கிட்டே தான் இருப்போம். இந்த யூனிவர்ஸுக்கு ஒரு எண்டு இருக்கா? இன்ஃபினிட்டி வேர்ல்டு. இது போச்சுன்னு வச்சுக்க, நம்ம அறிவை வெளியே தேடி போய்கிட்டே இருந்தோம்னா போவோம். பீரியாடிக் டேபிள்ஸ் தெரியுமா? 117 எலமெண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் போய் மற்ற கிரகத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணோன்னு வச்சுக்கவேன், எடுக்க முடியாத கனிம வளங்களே இருக்காது. அந்த வளங்கள் மூலிமா நீ யூனிவர்ஸ் விட்டு யூனிவர்ஸ் போகலாம். இதெல்லாம் ஏலியன் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படி வெளியே தேடி அறிவை எடுத்துகிட்டு போனேன்னா நீ தேடுறது உனக்கு முடிவடையாது. அதுக்காக தான் ஔவையார் சொன்னாங்க, கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லிட்டு. உலகளவு தான் சொல்லியிருக்காங்க, நான் யூனிவர்ஸ் அளவுக்கு சொல்கிறேன். அதனால் அறிவை எடுத்துகிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா நீ யாருன்னு தெரிஞ்சுக்குவ. நீ உணர எல்லா விஷயங்களும் உனக்கு ஈஸியாகவே புரிய ஆரம்பிக்கும். இந்த சூசைட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அதை தாண்டா எனக்கு சொல்ல தோணுது. அவங்க எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு தெரில. ஆசைப்படுறேன், நடக்கலை, செத்துட்டேன் அப்படின்னா, இறைவன் ஆசைப்பட்டார் எல்லா உயிர்களையும் தன்னோட வச்சுக்கணும்னு. அவர் செத்து போனார்னா என்ன ஆகுறது?
சரி விடு, பேசினா பேசிக்கிட்டே தான் இருப்போம். அடுத்த டாப்பிக்கில் மீட் பண்ணுவோமா? நானும் சூசைட் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம், ஆனால் இப்போ திருந்துட்டேன். நீங்களும் அதே மாதிரி திருந்துங்க ப்ளீஸ்.